இறைவனை தனக்குள் அமிழ்த்தி கோடான கோடி பேரை இறைவனுடன் சந்திக்க வைத்தீரே. உங்களை இறைவனின் அன்பில் முழுமையாக சமர்ப்பித்தீர்கள். உங்கள் கர்மங்கள் இதை விளக்கியது. இதயம் மீண்டும் மீண்டும் கேட்கிறது, எங்கு விட்டு சென்றீர்கள் இந்த உலகத்தில் இருந்து? இதயம் மீண்டும் மீண்டும் கேட்கிறது, எங்கு விட்டு சென்றீர்கள் இந்த உலகத்தில் இருந்து? அனைவருக்கும் அன்பான தாதி குல்சார். பாபாவுடைய தாதி குல்சார், பாபாவுடைய தாதி குல்சார். நிராகாரமானவரை சாகாரத்தில் சந்திக்க வைப்பார். சிவனின் சிறிய நந்தி எனப்பட்டார். தமது ரதத்தை அர்ப்பணித்து பிரபுவை சந்திக்கும் சுகத்தை பகிர்ந்தளித்தார். அந்த நாளை நினைத்து கண்கள் நிறைந்து விடுகின்றது. உங்கள் கண்களில் பாபாவே நிறைந்திருந்தார். பாபாவே நிறைந்திருந்தார். பார்க்க வேண்டும், மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டுமே, மீண்டும் ஒரு முறை. வாருங்கள் அன்பான தாதி குல்சார், பாபாவுடைய தாதி குல்சார். தூரம் நாம் போக முடியாது. பாபாவின் சகவாசத்தில் சதா நினைவில், சங்கம யுகத்தில் ஒன்றாக இருந்தோம். சத்யுகத்திலும் ஒன்றாக இருப்போம். வாழ்க்கை முழுவதும் கடமைப்பட்டிருக்கின்றோம். வாழ்க்கை முழுவதும் கடமைப்பட்டிருக்கின்றோம். யாருக்கெல்லாம் உங்களின் சகவாசம் கிடைத்ததோ, சகவாசம் கிடைத்ததோ, சகவாசம் கிடைத்ததோ, இதயம் முழு மனதோடு நன்றி கூறுகின்றது. யக்ஞத்தின் அழகே மற்றும் ஆதாரமே, யக்ஞத்தின் அழகே மற்றும் ஆதாரமே. அனைவரினதும் அன்பான தாதி குல்சார், பாபாவுடைய தாதி குல்சார். அனைவரினதும் அன்பான தாதி குல்சார், தாதி குல்சார்.
Shanti, Brahmin family, especially Tamil Brahmin family from all over the world. உலகம் முழுக்க நாம எல்லாரும் ஒரு குடும்பம், பாபாவுடைய குடும்பம். எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. தாதிக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ், பாப் தாதாக்கு தேங்க்ஸ், யூகே தமிழ் ஃபேமிலிக்கு தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப 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 பிரியமான தாதி குல்சார். இல்லைங்களா? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க. ஒருத்தர் கூட அப்படி இல்லாதவங்க சொல்ல முடியாது. எவ்ரி ஒன் லவ்ஸ் தாதி குல்சார். தாதி குல்சார் இஸ் வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட். பாபாவையும் தாதியும் நம்மளால பிரிக்கவே முடியாது, பிரிச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பாபா ஈக்குவலா தாதி குல்சார் இஸ் பாப் சமான். பாபாவிற்கு சமமாக சம்பூர்ணம் சம்பன்ன நிலையில கம்ப்ளீட்டா இருக்கிறாங்க தாதி. அதனால நம்மளால தாதியும் பாபாவையும் பிரிச்சு பார்க்க முடியும். we always see பாபா in தாதி குல்சார். அப்படிங்களா? தாதியை பார்க்கிற போதே we only see பாபா. அந்த அளவுக்கு தாதி இஸ் கம்ப்ளீட்லி ஈக்குவல் டு பாபா. ஸோ we all love தாதி so much. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தாதிய. ஸோ நிறைய ஒருத்தர் மேல அன்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா பாபா என்ன சொல்லுவார்? அவங்களுக்கு சமமாக நாம் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். அது போல நம்ம எல்லாரும் எவ்வளவு தூரம் தாதி மேல பிரியம் வச்சிருக்கிறோமோ, எவ்வளவு அன்பு வச்சிருக்கோமோ, அந்த அளவுக்கு நாம எல்லாரும் எல்லா விஷயங்கள்லையும் தாதி குல்சார் போல ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல செயல். நம்ம ரொம்ப நேசிக்கிறோம் பாபாவை, தாதியை ரொம்ப நேசிக்கிறோம்னா அந்த அளவுக்கு அவங்கள மாதிரியே நாமளும் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா தட் இஸ் டு கிவ் ரிட்டர்ன். பாபாக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய முடியும்? பாபா நமக்கு ஒவ்வொரு கல்பத்திலையும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு நாம என்ன கைமாறு, திரும்ப நாம என்ன பாபாக்கு செய்ய முடியும் அப்படின்னா இஸ் டு பிகம் ஈக்குவல். பாபாவிற்கு சமமாக, பாப் சமான், எல்லா குணங்கள் எல்லாத்துலயும் பாபாக்கு சமமாக ஆறதுதான் இஸ் டு கிவ் ரிட்டர்ன் ஆஃப் லவ். ஸோ அப்ப எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா அந்த சீன்? பிராமண குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் பாபாவிற்கு சமமாக இருக்கும்போது எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கும் இல்லையா? இதையெல்லாம் நாம எவ்வளவு தூரம் சிந்திச்சு பார்க்கிறோம், அந்த அளவுக்கு நமக்கு தாரணை அப்படிங்கிறது வரும். ஒண்ணு நாம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், பாபாவுடைய முரளி கேட்கிறோம், நிறைய வகுப்புகள்லாம் கேட்கிறோம், இட்ஸ் வெரி குட். அது கூடவே நாமும் கூட சிந்திச்சோம் அதை பத்தி எப்படி ஆகலாம், இன்னும் எந்த விஷயத்துல நாம சமமாகலாம் அப்படின்னு நாம நிறைய இன்னும் சிந்திக்கிறோம் அப்படின்னா அதே நேரத்துல நாம அதை கிரகிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தாதி குல்சார் பார்க்குற போது நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தாதியுடைய ஸ்பெஷாலிட்டிஸ், தாதியுடைய விசேஷ தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தாதியோட எனக்கு இருந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பத்தியும் கொஞ்சம் சொல்றேன். ஸோ தாதியுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ தாதி எப்ப வந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நம்மள சில பேர் புதுசா இருக்கலாம், மற்ற பழசு நிறைய நாள் பாபாட்ட இருக்கிறவங்களுக்கு தாதியை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். தாதி குல்சார் அவங்களுடைய ரொம்ப சின்ன குழந்தையா 8-9 வயசு இருக்கும் போதே பாபா கிட்ட வந்துட்டாங்க. தாதியுடைய அம்மா பெயர் ஆல்ரவுண்டர் தாதி, பாபா வச்ச பேர். பாபாவுடைய ரொம்ப நெருக்கமான குழந்தைகள். ஆல்ரவுண்டர் தாதின்னா நமக்கு தெரியும் இல்லையா? ஆல்ரவுண்ட் சர்வீஸ், எதுவா இருந்தாலும் அவங்க அங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாதியினுடைய குழந்தை தாதி குல்சார். ஸோ அவங்க ஆல்ரவுண்டர் தாதி பாபா கிட்ட வந்த போது அம்மா கூடயே தாதி குல்சாரும் வந்துட்டாங்க. தாதி குல்சார் கூட பிறந்தவங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, few people. எக்ஸாக்ட்லி எத்தனை பேர்னு தெரியல.
அதுல ஒரு கூட பிறந்த ஒரு சிஸ்டர் வந்து சிங்கப்பூர்ல கல்யாணம் பண்ணி அங்க இருந்தாங்க. ஸோ பிரம்மா போஜன் அந்த மாதிரி நிகழ்வுக்கெல்லாம் கூப்பிடுற போது தாதியுடைய சிஸ்டர் வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தாதி போலயே இருப்பாங்க. ஆனா நம்ம தாதி வந்து ரொம்ப அழகா இருக்காங்க. ஏன்னா பாபாவுடைய எல்லா குணங்கள் தானே அழகு இல்லைங்களா? நம்ம தாதி வெரி ஸ்பெஷல். அப்போ தாதி வந்து 8-9 வயசுல எல்லாம் பாபாட்ட வந்துட்டாங்க. வந்தபோது குழந்தைகளுக்காக பால் பவன்னு தனியா ஒரு இடம் இருந்தது. அங்கதான் ஃபர்ஸ்ட் தாதி இருந்தாங்க மற்ற குழந்தைகளோட. அதுக்கப்புறமா தாதிக்கு வந்து ஒரு விசேஷமான டிரான்ஸ்ல போற அந்த பார்ட் இருந்த போது அப்புறம் பாபா வீட்டுலதான் தாதி இருந்தாங்க அதுக்கப்புறமா. ஸோ தாதிக்கு வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே அவங்களுக்கு வந்து தூய்மையும் கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் ஸ்பெஷாலிட்டி சின்ன குழந்தையில இருந்தே தெரிஞ்சது அந்த ஸ்பெஷாலிட்டிஸ். ஸோ தாதி வந்து ஆஃப்டர் பாபா பிகேம் அவ்யக்த், பிரம்ம பாபா அவ்யக்தமான பிறகு 48 வருடங்களுக்கு பாப்தாதா தாதியுடைய உடலை பயன்படுத்தி நம்மளுக்கு எல்லாம் அவ்வளோ பாலனை கொடுத்துருக்காங்க. நன்றியெல்லாம் வந்து ஒரு வார்த்தை வந்து கம்பேரே சொல்ல முடியாது. We can't use the word in Hindi. அந்த அளவுக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையையும் ஒவ்வொரு கல்பத்திலையும் இவ்வளவு மேன்மையானதாக ஆக்குறதுல பாபாவுக்கு சமமான பங்கு தாதிக்கும் உண்டு. தாதி சோ லவ்லி, சோ லவ்லி. வார்த்தைகளே இல்லை தாதியை பத்தி சொல்லும் போது. எல்லா குணங்களும் காம்பினேஷன். எந்த அளவுக்கு தாதி வந்து ஹம்பிளா இருக்கிறாங்களோ, பணிவோட இருக்கிறாங்களோ, அதே அளவுக்கு அந்த ஸ்வமான் அதே அளவுக்கு தாதி வந்து தன்னுடைய ஸ்வமான்ல ஒரு அதிகாரத்தோட அந்த அத்தாரிட்டியோட தாதிய வந்து எல்லா விதத்திலையும் பார்க்க முடியுது. இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் காம்பினேஷன். தாதி கிட்ட எப்பயுமே ஒரு குணம் ஜாஸ்தி இருந்தது, இன்னொரு குணம் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்ததே கிடையாது. அவ்வளவு அழகான ஒரு காம்பினேஷன் ஆஃப் எல்லா தெய்வீக குணங்கள், எல்லா சக்திகள், எல்லாத்துடைய காம்பினேஷன் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க தாதி. தாதி இஸ் லைக் எ ரோஸ், சோ பியூர். அவ்வளவு வந்து தாதியை நினைச்சாலே இஸ் அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. எவ்ரி திங் வாஸ் தேர் இன் தாதி. எல்லா குணங்களும் இருந்தது. தாதி கிட்ட வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ், எல்லா ஸ்பெஷாலிட்டிஸுமே பார்த்திருப்போம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா தாதியை பார்த்தாலே ஷீ இஸ் ஆல்வேஸ் கம்பைன்ட் வித் பாபா. எப்போதும் பாபா கூட இணைந்த ஸ்வரூபத்துல பார்க்கவே முடியாது. எப்படின்னா நாங்க வந்த புதுசுல ஆக்சுவலா பாபாட்ட நான் வந்து இப்போ 26 இயர்ஸ் ஆகுது. அப்போ நாங்க வந்த புதுசுல 2000 தான் ஃபர்ஸ்ட் டைம் பாப்தாதாவை மீட் பண்ணேன். அப்போல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இன்னைக்கு பாபா மிலன் நைட் இருக்கு அப்படின்னாக்கா, நேத்து வந்து தாதியுடைய கிளாஸ் இருக்கு, குல்சார் தாதியுடைய கிளாஸ் சாந்திவன்ல. அப்போ எல்லாரும் முதல் நாள் தாதிய பார்ப்போம், 1 hour கிளாஸ் இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் அதே ஸ்டேஜ்ல அடுத்த நாள் பாப்தாதாவை மீட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ வந்து நமக்கு வந்து தாதியும் பாபாவும் டிஃபரன்ஸ் அப்படி நமக்கு தெரியும். பாபா வரும்போது பிரம்மா பாபா, சிவ் பாபா 2 பேரும் சேர்ந்து வராங்க இல்லையா? அப்போ பாபா தாதியுடைய ஃபீச்சர்ஸ் அப்படியே பாபா வந்து அவங்க செட்டில் ஆறுது. இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங். நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் எல்லாம் போறப்போ எந்த தாட்ஸும் இருக்காது. இட் இஸ் காட், இட் இஸ் என்னுடைய தந்தை வந்திருக்காங்க அப்படிங்கிறது இஸ் அ வெரி நைஸ் ஃபீலிங். அவ்வளவு தெளிவா தெரியும். அப்போ பாபா தாதி வந்து கிளாஸ் கொடுக்க வரும்போது கூட தாதி கூடவே பாபா வராங்கிற ஃபீலிங் இருக்கும். அந்த அளவுக்கு எவ்ரி மொமெண்ட் பை மொமெண்ட், ஒவ்வொரு செகண்டும் தாதி வந்து எப்போதும் பாபாவை வச்சிருந்தாங்க அவங்க கூடவே. அதை வந்து we could feel.
தாதியை பார்க்கிற போதே. இது சச்ச அந்த இணைந்த சுரூபம். ஸோ நாமளும் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுடைய லைஃப் பிகம்ஸ் மச் ஈஸியர். நமக்கு நிறைய திருப்தி இருக்கு, பாபாவை நம்ம நல்லா நினைவு செய்யறோம் அப்படின்ட்டு. அதன் கூடவே ஹோலி முரளியில பாபா சொன்ன மாதிரி, எப்ப வந்து பாபாவினுடைய சகவாசத்தை நாம ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம கூட வச்சிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு எவ்ரி தாட், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு நொடியும் worthy, அதாவது ரொம்ப ஒரு தகுதி வாய்ந்ததாகிடும். இந்த சங்கமத்துல ஒவ்வொரு க்ஷணத்தையும் நாம தகுதி வாய்ந்தது ஆக்கணும், சிறப்பானது ஆக்கணும் அப்படின்னா பாபாவை நம்முடைய கம்பானியனாக வச்சிருக்கணும் அப்படின்னு பாபா சொன்னார். ஸோ தாதி இஸ் ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். தாதிய பார்த்தாலே we become embodiment of remembrance. நாம எதுவும் ஸ்பெஷல் எஃபர்ட்லாம் பண்ண வேண்டாம். that I have tested almost every day. நான் வந்து நிச்சயமா பாப் தாதா, அவ்யக்த் பாப் தாதா முகத்தை பார்ப்பேன், திருஷ்டி எடுப்பேன். The moment you see பாப் தாதா ஆர் தாதி குல்சார், நினைவுக்கு எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாம ரொம்ப சகஜமாக நமக்கு யோகா அப்படிங்கிறது கை கூடுது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அது போல தாதி வந்து ஆல்வேஸ் பாபா வந்து கம்பைன்டு ஃபார்ம்ல இருந்தாங்க. அப்ப கம்பைன்டுனா நானும் பாபாவும் பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு she had all relationships with பாபா. அண்ட் எஸ்பெஷலி பாபா தாதி வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி பாபாட்ட பேசும்போது 3 ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு, அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட். பாபா வந்து நம்முடைய ஃப்ரெண்ட். நம்ம பாபாட்ட எல்லாமே பேசலாம், எல்லாமே பாபாட்ட மட்டும்தான் நம்ம பேசணும் அப்படின்னு அவ்வளோ ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் தாதி ஹேஸ் வித் பாபா. ஸோ அந்த மாதிரி நமக்கு எப்ப எங்க வந்து பாப் தாதா, அவ்யக்த் பாப் தாதா, தாதியுடைய படம் பார்க்கிற போதும் I also want to have that same relationship with Baba, very close relationship combined. அது போல constant company of Baba, not only relationship, ஆனா அந்த கம்பெனி கூடவே பாபா வச்சிருக்கிறது, அதுவும் வந்து is something I really like தாதி கிட்ட. அண்ட் பாபா தாதி had ரொம்ப ஒரு ஆழமான அன்பு. ஆழமான அன்பு அப்படின்னு சொன்னாக்கா அது எந்த அளவுக்கு ஆழம் அப்படின்னா பாபாவையும் தாதியையும் பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒண்ணு, சச் டீப் லவ். நிறைய டைம் வந்து நான் யோசிச்சிருக்கேன், எப்படி வந்து தாதிக்கு இவ்வளவு அன்பு இருக்கு பாபா மேல அப்படின்னு. அப்ப தாதி வந்து நிறைய அவங்களுடைய அனுபவங்கள்லாம் பாபா கூட ஷேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ரொம்ப சின்ன சின்ன குழந்தைகளா வந்தாங்க இல்லையா. அப்ப தாதி சொல்றாங்க, ஒரு வாட்டி நைட் வந்து படுத்து எல்லாரும் தூங்கின அப்புறம், சின்ன சின்ன குழந்தைகள் இல்லைங்களா, பால் பவன், அப்ப அவங்க எல்லாம் தூங்கின அப்புறம் அம்மாவும் பாபாவும் வருவாங்களாமா. வந்துட்டு குழந்தைகள் நல்லா தூங்குறாங்களா அப்படின்ட்டு பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு அப்போ குழந்தைங்க கால்ல மண் இருந்தா கூட பாபா வந்து தொடச்சு விடுவாராம். அப்புறம் அடுத்த நாள் வந்து பாபா சொல்லுவாங்களாமா, நீங்கெல்லாம் வந்து தாக்கூர் அப்படின்னு சொல்லுவாங்க தாதி. தாக்கூர்னா குட்டி குட்டி தெய்வங்கள், சிலைகள் இருக்கு இல்லையா, நம்ம பக்தி செய்யும் போது சின்ன சின்ன தெய்வங்களினுடைய அந்த விக்கிரகம் வச்சிருப்போம் இல்லையா, அதுக்கு பேர் தாக்கூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க சின்ன குழந்தைகளா இருக்கிறதுனால பாபா வந்து அவங்கள தாக்கூர்னு கூப்பிடுவாராம். அப்போ பக்தர்களுக்கு வந்து நீங்க உங்க தூக்கத்துல இருக்கும்போது கூட காட்சி கிடைக்கும். அப்போ அவங்க உங்க கால்ல விழுந்து கும்பிடுவாங்க. அப்ப கால் மண்ணா இருக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து காலெல்லாம் அலம்பிட்டு தூங்கணும் படுக்க போறப்ப அப்படின்னு அவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பாபாவும் அம்மாவும் அவங்களுக்கு அப்படி வந்து சொல்லி கொடுத்து அப்படி ஒரு பாலனை பண்ணியிருக்காங்க டு சச் an extent. அவங்களால மறக்கவே முடியாது. நாம எப்படி நினைவு செய்யறது தொடர்ந்து நாம கஷ்டப்படுறோம் சம்டைம்ஸ். இதுவும் லைக் நினைவுல இருக்கணும்னு நிறைய விரும்புறோம், ஆனா விரும்புற அளவுக்கு நம்மளால இருக்க முடியல. ஆனா தாதியுடைய கேஸ்ல வந்து உள்டா. தாதினால
மறக்க முடியாம அவங்க அவ்வளவு நினைவு. ஏன்னா அம்மாவும் பாபாவும் வந்து நேரடியாக அப்படிப்பட்ட ஒரு பாலனை வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே அவங்களுக்கு கிடைச்ச அதையெல்லாம் நமக்கு வந்து நமக்கு எல்லாமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க தாதிலாம். எஸ்பெஷலி நம்ம டபுள் ஃபாரினர்ஸ், வெளிநாட்டுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா இரட்டை இல்லை, மல்டி மில்லியன் டைம்ஸ் நம்ம வந்து ரொம்ப 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 பாக்கியசாலிகள். ஏன்னா பாரதத்துல வந்து பெரிய கிரௌட், பெரிய கிரௌட். வெளிநாடுகள்ல பாக்குறப்போ the crowd is small. அதனால நம்ம மதுபனுக்கு வந்தாலும் சரி, பாபா மிலன் அப்பயும் சரி சாந்திவன்ல, அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு தாதிகள்லாம் நம்ம நாட்டுக்கு வரும்போதும் சரி, நம்மளுக்கெல்லாம் கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நம்ம பாக்கியம் பண்ணிருக்கோம். ஏன்னா the crowd is small. அதனால தாதிகள் கிட்ட எல்லாம் ரொம்ப க்ளோஸா நம்மளால இருக்க முடிஞ்சது. ஐ ரியலி கன்சிடர் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய நினைச்சு நினைச்சு எனக்கு வந்து அப்படியே அவ்வளோ ஒரு இப்படிப்பட்ட பாக்கியம். இதையெல்லாம் வந்து நம்ம கேட்டு வாங்கவே முடியாது. நம்ம பாக்கியத்துல இருந்தா மட்டுமே நமக்கு வந்து கிடைக்கும். அது போல என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட நான் கலந்து சொல்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் முறை வந்து மதுபன் வரும்போது எனக்கு ஞானம் கிடைச்சது மலேசியால. 2 இயர்ஸ் வந்து நடுவுல நான் மலேசியால இருந்தேன். அப்போதான் ஞானம் கிடைச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மதுபன் பாபாவுடைய மிலனுக்கு போறப்போ, அப்போல்லாம் வந்து டைரக்ட் ஃபிளைட் கிடையாது அஹமதாபாத்துக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போறபோது குரூப் ஆஃப் 10 ஆஃப் அஸ், 4 சிஸ்டர்ஸ் இருந்தோம், மீதி ஒரு 4-5 குழந்தைங்க இருந்தாங்க. 10 ஆஃப் அஸ். இப்போ நாங்க மலேசியால இருந்து ஸ்ரீலங்கா போயிட்டு 1 or 2 days அங்க இருந்துட்டு தென் வி வென்ட் டு டெல்லி. இப்போ டெல்லி நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறோம். அது வந்து கொஞ்சம் லேட் நைட் தான், மேபி 10-11 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். டெல்லி போறோம். அப்போ வந்து எங்களை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்காக பிரதர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ வரும்போது அவங்க கையில வந்து பெரிய பெரிய ரோஜா மாலை வச்சிருந்தாங்க. வச்சிருந்து எங்களுக்கெல்லாம் அந்த மாலை போட்டாங்க ஏர்போர்ட்ல. பெரிய பெரிய ரோஜா மாலை, சோ ஃப்ரெஷ், அவ்வளோ ஃப்ரேக்ரண்டா இருந்தது அந்த மாலை. ஒரே ஆச்சரியமா இருந்தது. அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி டிஸ்கிரைப் பண்றதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் யூனோ வந்துட்டு அப்போ நாங்க டெல்லிக்கு வந்து பாண்டவ பவன் போறோம். டெல்லியில அதுதான் வந்து மெயின் சென்டர். தாதி குல்சார் அங்கதான் இருக்கிறாங்க அப்போ. ஸோ நாங்க நைட் போயிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். அடுத்த நாள் காலையில முரளி கிளாஸ்ல வந்து நாங்க போறோம். தாதி இருந்தாங்க, எங்களெல்லாம் வந்து அறிமுகப்படுத்திக்க சொன்னாங்க. அப்போ அப்போதான் தெரிஞ்சது. முதல் நாள் நைட் வந்து நாங்க போறதுக்கு முந்தி 6-7 o'clock அந்த மாதிரி ஒரு பெரிய பப்ளிக் ப்ரோக்ராம் நடந்திருக்கு. அதுல தாதிக்கு எல்லாம் போட்ட அந்த மாலை தான் வந்து எங்களுக்கு எடுத்துட்டு வந்து ஏர்போர்ட்ல போட்டிருக்காங்க. அது கேட்டப்போ என்ன ஒரு ஃபீலிங் வந்து எவ்வளவு பாகியசாலி அப்படின்னு. we felt so close to தாதி, to பாபா, the family. அவ்வளோ அழகான ஒரு ஃபீலிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் அன்னைக்கு ஹோல் டே பாண்டவபவன்ல இருந்துட்டு ஈவினிங் வந்து மனேசர் அப்படின்னு ஒரு இடம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ அது வந்து ஓம் சாந்தி ரிட்ரீட் சென்டர் இப்ப இருக்கு இல்லையா டெல்லியில, அது பக்கத்துல வந்து மனேசர் அப்படின்ட்டு தாதி குல்சாருடைய ஒரு சின்ன அழகான பங்களோ. தாதி வந்து நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, ரொம்ப சைலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஷீ இஸ் நேச்சுரலி அவங்க வந்து அகநோக்குல இருக்கிறது, சைலண்டா இருக்கிறது, இதெல்லாம் தாதியோடைய ஸ்பெஷாலிட்டிஸ். ஸோ தாதிக்கு நிறைய அந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்பட்டதுனால தாதிக்கு வந்து பிரைவேட்டா ஒரு சின்ன அழகான பங்களோ, அது வந்து மனேசர் அப்படின்னு அந்த இடம். அப்போதான் அது வந்து 1 or 2 years அந்த இடம் கட்டி ஆயிருக்கு. ஸோ ஈவினிங் வந்து அங்க கூட்டிட்டு போனாங்க எங்களை. அது வந்து டெல்லியில இருந்து கொஞ்சம் தூரம், பிட்வீன் ஓஆர்சி அண்ட் டெல்லி. ஸோ அங்க நாங்க போன போது அந்த தாதி குல்சாருடைய பங்களோ ரொம்ப அழகா இருந்தது. அந்த மாதிரி ஒரு செட்டப்பை வந்து அதுவரை நான் பார்த்ததே கிடையாது. அழகான ஒரு பங்களோ,
அங்க தாதி இருந்தாங்க. ஈவினிங் நாங்க போன போது சுத்தி அழகான ஒரு தோட்டம், கோவா கொய்யாப்பழ தோட்டம். அதுக்கப்புறம் அழகான ஒரு கிச்சன், அந்த அவுட்டோர்ல ஒரு கிச்சன், கார்டன்லயே ஒரு கிச்சன். அந்த இடத்துல வந்து நாங்க சாயங்காலம் போறப்போ தாதி இருந்தாங்க. ஸோ தாதி வந்து ஜஸ்ட் நாங்க 10 பேர் தான். தாதி எங்களை உட்கார வச்சு எங்க கூட பேசினாங்க, திருஷ்டி கொடுத்தாங்க, கேவ் அஸ் ஸ்டோரி. அதுக்கப்புறம் தாதியுடைய பாபா ரூம், அங்க போய் மெடிடேஷன் பண்ண சொன்னாங்க. எவ்ரிடே தாதி வந்து அங்க அமிர்த் வேலா எல்லாம் செய்யற இடம்னு சொல்லி. ஸோ அங்க போய் பண்ண போது ரொம்ப ஒரு யுனிக் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து இன்னுமே என்னால மறக்கவே முடியாது. அந்த செட்டப் வந்து பாபா ரூம்ல நாம உட்கார்ற சேர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஆல்கவ்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல. ஒரு சேர் இருக்கும். ஆனா அது அப்படியே சுத்தி மூடி இருக்கும். மேல எல்லாம் அந்த கோயில்ல நம்ம போற போது சாமிக்கெல்லாம் சைட்ல ஒரு இருவாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த 2 சைட்லயும் இட் வில் பி சம் ஃப்ளவர்ஸ் லைக் அந்த மெட்டல்ல பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இந்த உடன் சேர்ஸ் அழகா அது உள்ள வந்து நாம உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சேர்ஸ். ஸோ அது உள்ள உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது யூ ஃபீல் ரியலி நீங்க ஒரு ஒரு தெய்வம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது பாபாஸ் ரூம். ஸோ நாங்க அங்க ஒரு 1/2 அந்த மாதிரி போல மெடிடேஷன். அதுக்கப்புறமா தாதி வந்து எங்களுக்கு டின்னர் செய்ய சொன்னாங்க. ஸோ வி ஹேட் ஆலு பராட்டா. ஸ்டில் ஐ ரிமெம்பர் சோ ஃப்ரெஷ். அங்க வந்து ஒரு thousands and thousands ஆஃப் பச்சைக்கிளி, பேரட்ஸ், யூனோ, thousands அப்படியே பறந்தா எப்படி இருக்கும் வானத்துல. ஏன்னா அது கொய்யாப்பழ தோட்டமா இருந்ததுனால இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் சீன் ஈவினிங்ல. அண்ட் அந்த கார்டன்லயே தான் உட்கார்ந்து நாங்க சாப்பிட்டோம். இட் வாஸ் வெரி நைஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அது வந்து ஜஸ்ட் 1 or 2 years அப்படிதான் ஆச்சு. அண்ட் தாதி யூஸ் டு லிவ் தேர். அதனால ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ கூட ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி அங்க நான் போனேன். பட் அதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு இப்போ. ஸோ தாதியுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் பேக் அந்த மாதிரின்னு பார்க்குற போது தாதிஸ் லவ் இஸ் சம்திங் வெரி டீப் லவ். பாபா மேல அவ்வளவு அன்பு. ஏன்னா தாதிக்கே ரொம்ப ஒரு சின்ன வயசுலயே வந்துட்டதுனால, அவர்தான் அப்பானே அப்படியே வாழ்ந்துட்டதுனால இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நமக்கு இருக்கிற அன்பை விட தாதிக்கு பாபா மேல இருக்கிற அன்பு, அந்த ரெக்கக்னிஷன், இவங்க பாபா கடவுள் காட் himself அப்படிங்கிற அந்த ரெக்கக்னிஷன், அதெல்லாம் இஸ் சம்திங் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் தாதி கிட்ட. அதே மாதிரி தாதி பார்க்குற போது எப்படி தாதிக்கு வந்து இந்த சைலன்ஸ் பவர், எப்படி வந்து அகநோக்குல வந்து அவ்வளவு இயல்பா இருக்கிறாங்க. ஈவன் நம்ம கிளாஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு தாதி மேடையில வரும்போது கூட தாதி பார்த்தோம்னா அவங்களுக்கு இன்டெலெக்ட் இஸ் சச் அ பிளெயின் இன்டெலெக்ட். ரொம்ப கிளீன் இன்டெலெக்ட். எதுவுமே அவங்க மனசுல இருக்கிற மாதிரியே தெரியாது. அவ்வளோ ஒரு கேர் ஃப்ரீயா, அதே நேரத்துல ரொம்ப ஒரு பயபக்தியோட, அவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லா இருக்கிற அந்த விஷயங்கள் அப்படின்லாம் பார்க்க முடியும். ஸோ தாதி எப்படி எனக்கு ஆரம்பத்துல வந்ததுல இருந்தே ஐ ரியலி ரியலி லைக் ஆல் தாதிஸ். எஸ்பெஷலி தாதி ஐ ஸ்டில் ரிமெம்பர் இன் 7 days கோர்ஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பிராமின் கிளாஸ் நான் கேட்டது தாதி குல்சாருடைய கிளாஸ் தான், அபவுட் சட்டில் ரீஜன். அப்பெல்லாம் சிடி கிடையாது, டேப் தான். ஐ ரிமெம்பர் அந்த டேப் எடுத்துட்டு வந்து வீட்டுல போட்டு சட்டில் ரீஜன் பத்தி கேட்கணும். ஸோ ஐ ஆல்வேஸ் ஹேவ் லாட் ஆஃப் அட்ராக்ஷன் ஃபார் தாதி சைலன்ஸ். அதனால நிறைய டைம், அட்லீஸ்ட் மோர் தேன் 10 times இன் மை பிராமின் லைஃப், ஒரு 10 நாள் 15 நாள் தொடர்ந்து சைலன்ஸ்ல வந்து இருந்திருக்கேன். அட் எ டைம் 10 days 15 days. ஈவன் மதுபன் ட்ரிப் மெனி டைம்ஸ் நான் வந்து 18 January தான் ஆல்மோஸ்ட் நிறைய டைம்ஸ் போயிருக்கேன். மோர் தேன் 15 times பாபாவை 18 Januaryக்கு தான் மீட் பண்ணியிருக்கேன். அப்போ மதுபன் ட்ரிப் மோஸ்ட்லி கிளம்புறதுலேருந்து வர வரைக்கும் பாபா, அட்லீஸ்ட் பாபா மிலன் முடிகிற வரைக்கும் we will just be in silence.
எவ்வளவு குரூப்பா போனாலும் 4 பேர் 5 பேர் போனாலும் எல்லாரும் சைலன்ஸ். ஸோ அது எப்படின்னாக்கா தாதியை பார்த்து பார்த்து ஐ காட் தட் அட்ராக்ஷன் ஆஃப் சைலன்ஸ். ரொம்ப நேச்சுரலா ஈஸியா ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும் இன்ட்ரோவர்ஷன் அண்ட் சைலன்ஸ். ஸோ தீஸ் ஆர் சம்திங். இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் தாதியை பார்த்துட்டே இருக்கிறதுனால நமக்குள்ள இயல்பாகவே வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் அந்த மாதிரி ஒரு சைலண்டான பர்சன் கிடையாது முந்தி. ஸோ ஐ ரியலி தேங்க் தாதி பாபா ஃபார் தட். அண்ட் தாதியுடைய அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த அகநோக்கில் இருக்கிறது, அந்த சைலன்ஸ், இது எல்லாமே கூட எப்படி தாதிக்கு அப்படி ஒரு நேச்சுரலா வந்திருக்கும் அப்படின்னு பாக்குறப்போ தாதியுடைய உலகம் இஸ் ஜஸ்ட் ஒன் பாபா அண்ட் another. ஒரே ஒரு பாபா, ஏக் பாபா தூஸ்ரா நா கோய். அதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது. எல்லாமே பாபா அப்படின்னு இருக்கிறப்போ எங்க நமக்கு வேற போக முடியும் இல்லைங்களா? நம்ம மனசுல இப்ப பல உறவுகள் நம்ம பல பேர்கிட்ட நமக்கு இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு உறவுக்காகவும் ஒவ்வொருத்தட்ட நம்ம போவோம். ஆனா பாபா தான் எல்லாமே, நமக்கு எல்லா உறவும் பாபா தான், என்னுடைய உலகமே பாபா தான் அப்படின்னு இருக்கிறப்போ கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய மன ஒருமுகப்படும் சக்தி வந்து நேச்சுரலா வரத வந்து ஐ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அதுவும் ஐ ஐ டுக் ஃப்ரம் தாதி. நிறைய தாதி கிளாஸ் கேட்டிருக்கேன். அப்போல்லாம் வந்து ரோசரியில தாதி குல்சார் கிளாஸ் அண்ட் தாதி ஜான்கி கிளாஸ் நிச்சயம் எவ்ரி டே வந்துடும். ஸோ எவ்ரி டே வந்து வி யூஸ் டு மார்க்கர் பென் வச்சு அவ்வளோ ஒரு சின்சியர் ஸ்டூடெண்டா அதெல்லாம் ரியலி என்ஜாய் படிப்போம். அதுக்கப்புறம் தாதி கிளாஸ் வந்து குரூப்ல படிச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நாங்கெல்லாம் வந்த போது தாதி பிரகாஷ் மணி ஆல்ரெடி வாஸ் சைலண்ட். ரொம்ப கிளாஸ் நிறைய கொடுக்கல. 1 or 2 டைம்ஸ் தான் லைவா தாதி பிரகாஷ் மணி கிளாஸ் கேட்டிருக்கேன். மற்றபடி பிரிண்டட் கிளாஸ் நிறைய படிப்போம். அதர்வைஸ் தாதி பிரகாஷ் மணி வந்து நிறைய திருஷ்டி கொடுப்பாங்க. வந்தோடனே தாதி வந்து வில் அரேஞ்ச் ஃபார் பிக்னிக். அந்த மாதிரி தாதி பிரகாஷ் மணி யூஸ் டு கிவ்லா. நிஜமா ஐ திங்க் சோ ஃபார்ச்சுனேட், so fortunate. அந்த 2000 அந்த மாதிரி டைம்ல எல்லாம் பாபாட்ட வந்ததுனால. ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி டு பி தாதிக்கு எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மோர் தேன் தட் பாபாவுடைய சென்டர் ஃபார் 15 years சிங்கப்பூர்ல பார்த்துக்கிறதுனால, இன்ஸ்ட்ருமெண்டா இருந்ததுனால நிறைய சீனியர்ஸ், ஆல்மோஸ்ட் ஆல் சீனியர்ஸ் கிட்ட க்ளோஸா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைச்சது. ஐ ரியலி அது ஒரு பெரிய பொக்கிஷமா பாக்கியமா நினைக்கிறேன். நான் மெனி திங்ஸ் ஐ லேர்ன் பீங் க்ளோஸ் டு சீனியர்ஸ். அது போல தாதியோடைய வர்ச்சூஸ் அப்படின்னு பார்க்குறப்போ தாதியோடைய முகம் இஸ் ரியலி லைக் எ மேக்னெட். எப்படி வந்து காந்தம் தன்னால் அப்படியே அவ்வளவு க்ளோஸா இழுத்து வச்சுக்குமோ, அது போல தாதியுடைய முகத்தை பார்த்தோம்னா அந்த பியூரிட்டி, அந்த தாதி கிட்ட இருக்க அந்த தூய்மையினால எல்லா தெய்வீக குணங்களும் நிறைந்து நம்மளால தாதி முகத்தை பார்த்துட்டோம், பாபா முகத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா கண்கள் அதுல இருந்து எடுக்கவே முடியாது. எஸ்பெஷலி பாபாவுடைய மிலனுக்கு போற போது ஆல் திஸ் 25 years நான் வேற எங்கேயும் உட்கார்ந்ததே கிடையாது. ஜஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பாபா. நமக்கு கீழே இடம் கொடுப்பாங்க இல்லையா, டைரக்டா அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே சோஃபா பின்னாடி டபுள் ஃபாரினர்ஸ் உட்கார்றதுக்கு கீழே தரையில தான் உட்காருவோம். டைரக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பாபா அண்ட் ஜஸ்ட் என்ஜாய் லைஃப். அது சச் அ பியூட்டிஃபுல் டேஸ். ரியலி ஐ ட்ரெஷர் தட் so much. It's all so fresh. 25 years ஆயிருந்தா கூட எல்லாமே இன்னைக்கு பாக்குற மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அண்ட் ஹவு ஃபார்ச்சுனேட் ஐ ஆம் அப்படின்னு நினைக்கிறப்போ. அது போல தாதி கூட வந்து தாதி குல்சார் சிங்கப்பூர் வந்திருந்த போது
ஆஹ் நிறைய தரம் தாதிக்கு பக்கத்திலேயே கூடவே இருக்கிற அந்த பாக்கியமும் கிடைச்சது எனக்கு. லைக் கார்ல போறப்போ தாடி பக்கத்துல உட்கார்ந்து போறது, லைக் தாடி கூடவே இருக்கிறது, இன்னும் லைக் ஃபியூ பீப்புள் 10 பீப்புள் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப தாடி கூடவே இருக்கிறது இஸ் சச் ஃபார்ச்சூன், இஸ் சச் ஃபார்ச்சூன். ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு தரம் தாடி கூட வந்து ஒரு நிர்வாகத்திற்காக ஒரு மீட்டிங் நடக்கிறப்போ ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல தாடி கூடவே 2-3 ஹவர்ஸ் தாடியே பார்த்துட்டு தாடி சொல்றதே கேட்டுட்டு இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்போ, தாதி எப்போதும் சைலண்டா அகநோக்குல ரிமெம்பரன்ஸ்ல அப்படியே இருக்கிறத பார்த்துருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அப்போ வந்து நான் பாக்குறேன் தாதி அவ்வளோ இன்வால்வ்டா அந்த விஷயத்துல ஈடுபட்டு அதற்கான வழிமுறைகள் கைடன்ஸ் அதெல்லாம் கொடுக்கிற போது தாதியை வந்து வித்தியாசமா அன்னைக்கு பார்த்தேன். இவ்வளோ ஈடுபாடோட தாதி இருப்பாங்களா அப்படின்ட்டு. ஹம், அந்த மாதிரி நிறைய டைம் அது எவ்ரி டைம் நாங்க மதுபன் போயிட்டு 15-20 டேஸ் இருந்துட்டு திரும்பி போறப்போ ஆல்மோஸ்ட் ஆல் த மீட்டிங்ஸ் மோஸ்ட்லி பாண்டவபவன்ல பாபா டவர் பக்கத்துல அந்த ட்ரைனிங் சென்டர்லயே தங்குற மாதிரி அந்த பாக்கியமும் இருக்கு. ஸோ அப்போ பாபா மிலன்லாம் முடிஞ்சு 20 டேஸ் கழிச்சு போற போது பாண்டவபவன்லேருந்து சாந்திவன் வந்து தாதி குல்சா தாதி சாந்தி 2 பேர்த்தையும் டேக் லீவ் பண்ணிட்டு, அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன குரூப்ஸ் இல்லையா, ஒரு 10 பேர் 15 பீப்புள் மேக்சிமம், சச் ஸ்மால் குரூப். தாடி பார்த்துட்டு நம்மளுக்கு தாடி பை பை சொல்லிட்டு அப்புறம் தான் திரும்ப வருவோம். ஸோ ஆல் தீஸ் ஆர் ரொம்ப ட்ரெஷரபிள் மெமரபிள் மூமெண்ட்ஸ். ரொம்ப ஃபார்ச்சுனேட், ஐ ட்ரெஷர் தட். எப்போதும் பாபா வந்து சொல்லுவாங்க, உங்களுடைய குழந்தை பருவ நாட்கள் எல்லாம் மறக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ரிமெம்பர் யுவர் சைல்ட்ஹுட் டேஸ். ஸோ அது மாதிரி எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு வாய்ப்பு டு ரிமெம்பர் ஆல் வாட் பாபா said and what daddy said is really very such a nice feelings. அந்த நிறைய தரம் வந்து தாதியுடைய இந்த புக் தான் நான் எடுத்து எப்போதும் படிப்பேன். இந்த புக் பார்த்துருக்கீங்களா, ரியல் கோல்ட் அப்படின்ட்டு. தாதி குல்சார் பத்தி கிளாஸஸ் எல்லாமே ஷார்ட்டா இருக்கும் இதுல. ஸோ அப்படி பார்க்கும்போது எப்போதுமே வந்து தாதி முரளியை தவிர வேற சொன்னதே கிடையாது. தாதியோட வகுப்புல இந்த கதையோ அந்த கதையோ எதுவுமே கிடையாது, பியூர்லி பாபாஸ் மொழியும். அது போல இன்னைக்கு கூட வந்து காலையில தாதியுடைய ஸ்தம் அவ்யக்த லோக் நேற்று வந்து டெக்கரேஷன்லாம் ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ பார்த்த போது அதுல எப்படின்னாக்கா நமக்கெல்லாம் நீலு பெண் தெரியும் இல்லையா, இப்போதும் பாபா மிலனுக்கு தாதி கூடவே வருவாங்க இல்லையா, எங்க வெளிநாடு போனாலும் தாதி கூட எப்போதும் நீலு பெண் வருவாங்க. தாரான்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களும் வந்து ஒரு 4-5 பேர் எப்போதும் தாதியை வந்து பாத்துக்கிற சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து பாபா தாதியுடைய சக்தி பவன் பக்கத்துல தாதியுடைய காட்டேஜ், சக்தி பவன் வந்து தாதி ஜானகியோடைய காட்டேஜ் பக்கத்துல தாதி குல்சார் காட்டேஜ், இப்போ அவ்யக்துலோ பக்கத்துல. ஸோ அங்க வந்து தாராபெண் வந்து ஒவ்வொரு ரூமா தாதியுடைய ரூம் எல்லாம் காட்டுற போது தாரா சிஸ்டர் சொல்றாங்க, எப்போதும் தாதி கையில முரளி தான் இருக்குமா, ஆல்வேஸ். இந்த ரூம்ல தாதி என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயும் தாதி முரளி படிப்பாங்க, இந்த ரூம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயும் தாதி முரளி படிப்பாங்க. ஸோ ஆல் த டைம் தாதியோட கையில பாபாவோட முரளி மட்டுமே இருந்திருக்கு. அதனாலதான் தாதியோடைய நீங்க எந்த வகுப்பு எடுத்து பாருங்க, வெளியில இருந்து ஒரு விஷயமும் இருக்காது. ஏன்னா தாதி 9 வயசுல பாபாட்ட வந்ததுலேருந்து ஒன்லி பாபாவுடைய மொழிகள் மட்டுமே கேட்டு வளர்ந்துருக்கிறதுனால தாதியோடைய கிளாஸஸ் எல்லாமே ஜஸ்ட் பாபாஸ் மொழி. அப்போ நிறைய விஷயங்களை வந்து தாதி சொல்றாங்க. நமக்கு வந்து கடைசியில 4 டெஸ்ட் பேப்பர்ஸ் வரும், எது நம்ம தாதி கிளாஸ் படிச்சாலுமே பாபாவோட முரளி படிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா தாதிக்கு வேற ஒண்ணுமே தெரியாது பாபா முரளி விட்டா. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. ஸோ யூ கேன் ரீட்
அண்ட் தாதியுடைய ஃபீலிங்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம நேரா படிக்கும்போது. இட்ஸ் an இங்கிலீஷ் புக். அது போல இன்னொரு சீக்ரெட், ஈவன் பாபா மிலன் அப்போ, லாஸ்ட் மிலன், ஹோலி மிலன் பாபா வந்தப்போ சூர்யாபாய் கிளாஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு சீக்ரெட் சொல்றேன்னு சொன்னார். என்ன சீக்ரெட் அப்படின்னாக்கா, சட்டில் ரீஜன்ல சூஷ்ம வதனத்துல பாப் தாதா, அவ்யக்த பாப் தாதா. பாப் தாதான்னா பிரம்மா பாபா உடல்ல சிவ பாபா வருது பாப் தாதா. அவ்யக்த் பாப் தாதா அப்படின்னா தாதி குல்சாருடைய உடல்ல சிவ பாபா பிரம்மா பாபா 2 பேரும் வரும். ஸோ அப்போ அவ்யக்த பாப் தாதா தாதி குல்சார எவ்ரி டே தாதி குல்சார் பாடியில பாப் தாதா வரத சட்டில் ரீஜன்ல பார்த்து அந்த பாபா கிட்ட உங்களுடைய விஷயங்களை சொல்லுங்க, உங்களுக்கு உடனடியாக யூ வில் ரிசீவ் சொல்யூஷன்ஸ், தீர்வுகள் கிடைக்கும். இது வந்து ஒரு சீக்ரெட் அப்படின்னு சூர்யாபாய் சொன்னார். ஸோ எப்படின்னாக்கா காலையில அமிர்த் வேளால இந்தியா டைம் அவேக்கனிங் சேனல்ல 3:30 to 4:45 அமிர்த் வேளா முடிஞ்சோடனே 4:45 to 5 வந்து எவ்ரி டே 15 minutes பாப் தாதாவுடைய முரளி வரும். அது ஹிந்தில தான் வரும். ஆனா யூ வில் கெட் டு சி பாப் தாதா எவ்ரி டே 4:45 to 5. ஆனா உங்களுக்கு யூகேல அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு டைமிங்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அதுல ரெக்கார்டிங் இருக்காது. யூடியூப்ல கேனாட் லைவ் மட்டும்தான் அவேக்கனிங் அந்த அமிர்த் வேளா எல்லாம் பார்க்க முடியும். ஸோ எவ்ரி டே 4:45 to 5 அவ்யக்த் பாப் தாதாவுடைய அந்த முர்மி அண்ட் யூ வில் சி பாபா டாக்கிங். ஸோ அதை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. தட் ஐ வுட் ரியலி சஜஸ்ட் எவ்ரிவன். நீங்க எல்லாருமே அதை பண்ணிட்டு இருப்பீங்களா இருக்கும். பட் எவ்ரி டே சி பாபா. அண்ட் இன்னொரு விஷயம் ஃபார் கான்சென்ட்ரேஷன், வாட் ஐ ஃபைண்ட் யூஸ்ஃபுல் இஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் பாபா முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கான்சென்ட்ரேஷன் வரல, சம்டைம்ஸ் டெஸ்ட் பேப்பர்ஸ் கம், நிறைய தாட்ஸ் இருக்கு, மெடிடேஷன் பண்ண முடியல, வாட் எவர், எவ்வளோ நேரம் முடியுமோ அந்த அளவு ஸ்தூல கண்கள்னால பாப் தாதா முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஐதர் இன் பிக்சர் ஆர் இன் வீடியோ ஆர் இன் போட்டோ. எந்த அளவுக்கு நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோமோ பாப் தாதாவோட முகத்தை, அந்த அளவுக்கு நம்மளுடைய கண்கள் இஸ் பிகமிங் பியூர். எந்த அளவு கண்கள்ல தூய்மை வருதோ அந்த அளவுக்கு we can எல்லார்கிட்ட இருந்தும் நம்மளால தெய்வீக குணங்களையும் பாசிட்டிவ் திங்கிங்கையும் வந்து கொண்டு வர முடியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ சம்திங் ஐ ரியலி ட்ரெஷர். அண்ட் தாதி கிட்ட வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தாதி இஸ் ரொம்ப ஒபீடியன்ட், ரொம்ப கீழ்ப்படிவான அந்த ஒரு தன்மை. சரி, நம்ம பாபா தாதியை வந்து பாக்குறப்போ, பாபா வர்றதுக்கு முந்தி ஸ்டேஜ்ல தாதி எல்லாம் வராங்க இல்லையா, அப்போ பார்த்தோம்னா தாதி குல்சார் இஸ் கம்ப்ளீட்லி லைக் திஸ். அவ்வளோ பிளெயின் இன்டெலெக்ட். அன்னைக்கு பாபா வர அன்னைக்கு தாதி வந்து காலையில இருந்து யார்கிட்டையும் பேசவே மாட்டாங்க. கம்ப்ளீட் சைலன்ஸ். எவ்ரி டைம் பாபா கம்ஸ், அன்னைக்குதான் தாதி வந்து சைலண்ட், ஒண்ணுமே பேச மாட்டாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒரு தரம் இன்டர்வியூ அப்போ தாதி கிட்ட வந்து கேட்டாங்க, தாதி யூ ஆர் சோ ஃபார்ச்சுனேட், பாபா உங்களுடைய பாடியில வராங்க அப்படின்னு சொன்னப்போ, தாதி வந்து அவ்வளவு ஒரு அடக்கத்தோட தாதி சொல்றாங்க, நீங்கள்லாம் எவ்வளவு ஃபார்ச்சுனேட், நீங்கள்லாம் பாபா வரத வந்து உங்களால பார்க்க முடியும், ஆனா என்னால பார்க்க முடியாது. நான் பாபா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தாதி மீட்டிங் முடிஞ்சு போறாங்க இல்லையா, போய் தாதி வந்து கேசட் சிடி போட்டுதான் பாப் தாதா மிலனை பாக்குறாங்க, முரளி கேட்கிறாங்க. ஸோ தாதி said, நீங்கெல்லாம் எவ்வளவு ஃபார்ச்சுனேட், பாபா வரதை நீங்கெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு தாதி வந்து சோ ஹம்பிள், பணிவுத்தன்மை. நம்ம தாதி பிரகாஷ் மணி, தாதி ஜானகி, இவங்களுக்கெல்லாம் சோ ஒபீடியன்ட். மேடையில தாதி வரும்போதே பாத்தீங்கன்னு சொன்னா, ரெண்டு பக்கம் 2 பேர் தாதியுடைய கை பிடிச்சிருக்காங்க.
தாதி நடந்து வராங்க. அப்போ தாதி ஜானகி வந்து கை எல்லாருக்கும் கை காட்டுன்னு சொன்னா உடனே கை காட்டுவாங்க. Until then she is just playing அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த தானே அங்க இல்லை. பாபாவுடைய ரிமெம்பரன்ஸ் வந்து அவ்வளோ நேச்சுரலா ஆல் த டைம் இருக்கிறதுனால வேற ஒண்ணுமே பார்க்க முடியல when தாதி comes. அது எந்த அளவுக்கு அது வந்து உண்மையா இருந்தா இந்த தாதியை பார்க்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே யோகா பிகம்ஸ் so ஈஸி இல்லைங்களா? நம்ம யாரும் தாதி எல்லாம் நம்ம கூட இருக்கிறப்போ நம்ம யாரும் யோகா பண்றதுக்கு இது ரொம்ப சிரமப்படுறோம். இட்ஸ் ஸோ நேச்சுரல். எவ்வளோ அம்மாவும் பாபாவும் கொடுத்து அவங்கள பாலனை பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதுதான் என்னுடைய பர்சனல் அனுபவம் from the dadis. It's very beautiful, very beautiful. And every கல்பா இந்த ஃபார்ச்சூன் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி தாதியுடைய நினைவு நாள் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பவர்ஃபுல் டேஸ்ல இதையெல்லாம் இப்படி நினைவு செஞ்சு ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கும் தாதிக்கு நன்றி, பாபாக்கு நன்றி. இல்லைன்னா இந்த அளவு டீப்பா வந்து எல்லாத்தையுமே நான் ஃப்ரம் டே 1 ரிகால் பண்ணிருப்பேன், நான் திரும்பி நினைச்சு பார்த்துருப்பேனான்னு தெரியல. பட் இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இன்னைக்கு நீங்க எல்லாரும் கூட தாதியுடைய போர்ட் மெசேஜ் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோகினி தீதி வந்து போர்ட் ஆஃபர் பண்ணாங்க. அண்ட் போர்ட் மெசேஜ் தாதி வந்தாங்க. பார்த்தீங்களா? எல்லாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்காக தமிழாக்கமும் இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு. வி ஆர் சோ கிஃப்டட். லாங்குவேஜ் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. தாதி கேம் அண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து எல்லாருக்கும் தோழிலாம் கொடுத்துட்டு தாதி செட் ஃபைனல் சாக்ரிஃபைஸ். நம்ம வந்து எல்லாரும் யஜ்யத்தீல நமக்கு எது வேண்டாங்க நினைக்கிறோமோ அதை எல்லாம் அர்ப்பணம் பண்ணணும். எல்லாருமே சம்பூர்ண ஸ்திதிக்கு நெருங்கி வரணும். அந்த பாப்சமான ஸ்திதியில எல்லாரும் வரணும் அப்படிங்கிறது தாதியுடைய போர்ட் மெசேஜ்ல இருந்தது. இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல் அந்த சீன். எல்லாரும் வீடியோல இருக்கு, பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னாக்கா, அவ்யக்தி பரிவார்ல நம்ம தாதிகள் எல்லாம் இருந்து நமக்கு எவ்வளோ பாலனை கொடுத்தாங்களோ அதே போல மோகினி தீதி அவ்வளோ சஸ்டனன்ஸ் ஒவ்வொரு நாளும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் அவ்வளோ ஷேர் பண்றாங்க. அதே மாதிரி தாதி ஜெயந்தி தீதி கிளாஸும் வந்து ரோசரியில மிஸ் பண்ணாம எல்லாருமே கேட்கணும், படிக்கணும். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப ஃபார்ச்சுனேட். ஐ ஃபீல் வெரி ஃபார்ச்சுனேட். ஸோ இந்த தீதியுடைய தாதியுடைய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம எவ்ரிடே தமிழ்ல கூட நிறைய இருக்கு. அவ்யக்தி பரிவார்ல எஸ்பெஷலி இப்போ இந்த மார்ச் வந்து தாதியுடைய மாதமாக இருக்கிறதுனால அன்டில் டுடே எவ்ரி டே தாதி வந்து 10 minutes 5 to 7 minutes ஷேர் பண்றாங்க. எவ்ரிடே தாதி கிளாஸ் இருக்கு. இப்போ அடுத்தது தாதி ஜானகியோடைய ஷேரிங்ஸ் இருக்கும். இட்ஸ் வெரி பவர்ஃபுல். ஸோ அந்த சஸ்டனன்ஸ் எல்லாம் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. ஈவன் உங்களுக்கு லைவ்ல வர முடியல அப்படின்னா கூட அட் அதர் டைம்ஸ் 1 hourலாம் யூடியூப்ல வந்துடும். தமிழும் இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு. டேக் பெனிஃபிட் ஆஃப் ஆல் தோஸ் சஸ்டனன்ஸ். ரொம்ப சூட்சமமான பாயிண்ட்ஸ் நிறைய வந்து மோகினி தீதி எவ்ரிடே ஷேர் பண்றாங்க. ஸோ மெனி பீப்புள் ஆர் டேக்கிங் பெனிஃபிட். தமிழ்லையும் இருக்கு லைவ்ல, அதுல எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. இட்ஸ் வெரி நைஸ். அண்ட் எந்த அளவுக்கு நாம வந்து நம்மள இந்த மாதிரி சீனியர்ஸ் உடைய கிளாஸ்ல எல்லாம் நம்ம ஈடுபடுத்திக்கிறோமோ ஆல் தட் இஸ் பாபா சஸ்டனன்ஸ். எந்த அளவுக்கு நம்ம இதுலயே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய புத்தி வெளி உலகத்துல போகாம இருக்கும். அண்ட் ஹீலிங் அவர்செல்வ்ஸ். இந்த விதத்துல நம்மை நாம் நிறைத்துக் கொள்வதுதான் மிகப்பெரிய
ஒரு ரிட்டர்ன் ஆஃப் லவ் ஃபார் பாபா. சாந்தி. ஓம் சாந்தி.